தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் நம்பி இருக்கும் ஆனந்த பாக்கியம் என்ற மைய தலைப்பில் இந்த நாளில் பூமியில் கடைசி இரவு என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். பூமியில் கடைசி இரவு. நாம் தியானத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பூமியில் கடைசி இரவு என்று நாங்கள் தியானிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஒருவேளை இந்த நாள் எங்களுடைய கடைசி நாளாக இருந்தால், பூமியில் எங்களுடைய கடைசி இரவு இன்றுதான் என்று இருந்தால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவரை கொண்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க, நீங்கள் நடத்துங்க. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். பூமியில் கடைசி இரவு. நம்ம பார்க்கிறோமே, இந்த கடல் ஒரு மனநோயாளி. இந்த கடல் ஒரு மனநோயாளி. ஏன் அப்படின்னா, நல்லா இருக்கும், அந்த கடலுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரையும் விழுங்கிரும். அப்படிதான் மண்ணில் புதைந்த ஒரு நகரத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு பெரிய ஆழி பேரலைக்குள் மூழ்கி இன்னைக்கும் அதனுடைய மிச்ச சொச்ச நினைவுகளோடு தமிழ்நாட்டின் துறைமுக நகரம் ஒன்று இருக்கும் அப்படின்னா அதுதான் தனுஷ்கோடி. இந்த தனுஷ்கோடி கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருச்சு. ஒரு காலத்தில் முக்கியமாக துறைமுகமாக விளங்கிய ஒரு இடம், இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான வியாபார தொடர்பு இங்கே தான் இருந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் தங்களுடைய தொழிலுக்காக இந்த தனுஷ்கோடிக்கு வந்து போய் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த தனுஷ்கோடி. இந்தியாவை இலங்கையோடு இணைக்கும் ரயில் நிலையம் இந்த தனுஷ்கோடியில் தான் இருந்துச்சு. சென்னையில் போட் மெயில் அப்படின்னு ஒரு ட்ரெயின் ஒன்று கிளம்பும். இந்த ட்ரெயின்லேயே இலங்கைக்கு நம்ம டிக்கெட் எடுக்கலாம். தனுஷ்கோடி வரைக்கும் இந்த ட்ரெயின் வரும். இங்கே இறங்கினதும் அங்கே 2 கப்பல் ஆயத்தமாக இருக்கும். அதில் ஏறினோம் அப்படின்னா இலங்கையில் தலைமன்னாறு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம். வரலாற்றில் இடம் பிடித்திருக்கும் இந்த தனுஷ்கோடி இன்று வரை மனிதர்கள் வசிக்க தகுதியற்ற இடம் அப்படின்னு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 1964 ஆண்டில் ஏற்பட்ட அந்த கோர புயல். என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது, 1964 ஆண்டு டிசம்பர் 17 தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு புயல் ஒன்று உருவாச்சு. அந்த புயல் மெல்ல மெல்ல வலுவிழந்து இலங்கையை நோக்கி நகர்ந்துச்சு. மணிக்கு 400 550 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் டிசம்பர் 22 இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதியான வவுனியாவை இது தாக்குச்சு. டிசம்பர் 23 அதிகாலையில் அதே புயல் தனுஷ்கோடிக்கு நகர்ந்து வந்துச்சு. இந்த புயல் இப்படி ஒரு புயல் வருது அப்படிங்கிறது தெரியாம, இன்னைக்கு தான் நமக்கு கடைசி நாள் அப்படிங்கிறது தெரியாம தனுஷ்கோடியில் எல்லாரும் வீட்டுக்குள்ள அழகா பத்திரமா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாலையில் பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று பாலத்தில் அப்படியே நகர்ந்து வந்து கொண்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு புயல் ஒன்று வேகமாக அந்த ட்ரெயினில் மோதிச்சு. அந்த ட்ரெயின் அப்படியே கடலுக்குள்ளே மூழ்கி அந்த ட்ரெயினில் இருக்க 115 பேர் அப்படியே இறந்துட்டாங்க. அதோட நிற்கலை, மணலோடு சேர்த்து பெரிய அலைகள் மேலே எழும்பி தனுஷ்கோடி மேலே தாக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 3 கிராமங்கள் ஒன்றுமே இல்லாமல் மண் குவியலாக மாறிச்சு. கிட்டத்தட்ட 2000 பேர் அந்த கோர விபத்தில் உயிரிழந்தாங்க. யாரு அந்த கோர விபத்துலேருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் உச்ச நட்சத்திரமாக இருந்த புனித நீராட வந்திருந்தாங்க, ராமேஸ்வரம் வந்திருந்தாங்க.
அந்த ராமேஸ்வரத்துக்கு யாரெல்லாம் அவங்கள பார்க்கறதுக்கு போனாங்களோ அவங்க மட்டும்தான் உயிர் தப்பிச்சாங்க. மிச்ச எல்லாருமே அந்த கோர புயலுக்கு பலியானார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு. இன்னைக்கும் ஒரு சில ஞாபக சின்னங்கள் மட்டுமே இருக்குது. ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது, ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது, ஒரு அஞ்சலகம் இருக்குது, ஒரு ரயில் நிலையம் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்குது. இதை பார்த்த அரசாங்கம் அன்ஃபிட் ஃபார் லிவிங் அப்படின்னு தனுஷ்கோடியை சொன்னாங்க. மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஐநாவால ஆசியாவின் 20ஆம் நூற்றாண்டு பேர் இழப்பு அப்படின்னு சொல்லி இந்த தனுஷ்கோடியை சொன்னாங்க, இந்த சம்பவத்தை சொன்னாங்க. தன்னுடைய மொத்த அழகையும் ஒரே நாள்ல கடல்ல பலி கொடுத்து இன்னைக்கு வெறும் ஞாபக சின்னமாக மட்டுமே தனுஷ்கோடி இருந்துட்டு இருக்குது. அந்த தனுஷ்கோடியில் இருந்த யாருக்குமே தெரியாது இன்னைக்கு தான் நம்மளுடைய கடைசி இரவு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒருவேளை இன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி இரவு அப்படின்னு எடுத்துக்கோங்க. நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தேவனுக்காக வாழ வேண்டும் என்பதை தான் இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் 7வது அதிகாரம் 5, 6, 7 வசனத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது, இதோ வருகிறது. தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்நாளின் விடியற்காலம் வருகிறது, காலம் வருகிறது, அமளியின் நாள் சம்பித்து வருகிறது, மலைகளில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். தீங்கு வருகிறது, முடிவு வருகிறது அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசி நமக்கு சொல்றார். இதே மாதிரி தனுஷ்கோடி சம்பவம் ஒன்று வேதத்துல இருக்குது. சோதோம் குமோரா. லோத்து அவருடைய மருமக்கமார்கள் கிட்ட போய் சொல்றாரு, கர்த்தர் சோதோம் குமாராவை அழிக்க போகிறார், நம்ம எல்லாரும் வெளியில போகணும் வாங்க அப்படின்னு மருமக்கமார்களை கூப்பிடும்போது அவங்க லோத்தை பார்த்து சிரிச்சாங்க. இவருக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணாங்க. ஆனா லோத்துக்கு மட்டும்தான் தெரியும் தேவன் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று. ஒருவேளை லோத்து அன்னைக்கு சொன்னதை அவங்க கேட்டு, ஒருவேளை இன்னைக்கு கடைசி நாளாக இருந்தா நம்ம என்ன செய்யறது, நம்ம இப்போவே ஓடி தப்பித்து விடுவோம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவங்க அன்னைக்கு தப்பித்திருப்பார்கள். இன்னைக்கு நாமும் அதே தான். நமக்கு மரணம் எப்போ வரும் என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம ஒருவேளை சொல்லலாம், ஒருவேளை என்னைக்கு மரணம் எனக்கு வரும் என்பது நான் தெரிந்திருந்தால் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு யார் யாருக்கிட்டெல்லாம் நான் சமரசமாகணுமோ எல்லார்கிட்டையும் சமரசம் ஆயிருவேனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மைதான். ஆனா ஒரு சோகமான உண்மை என்ன அப்படின்னா, நாம் எப்பொழுது மரிப்போம் என்று யாருக்குமே தெரியாது. அதனாலதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது இப்படி எழுதுறாரு. 6வது அதிகாரம் 2வது வசனத்துல, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் அப்படின்னு பவுல் சொல்றார். இன்னைக்குதான் இரட்சணிய நாள், இன்னைக்குதான் அனுக்கிரக காலம். இப்பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டுமோ நாம் செய்து விட வேண்டும். நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். இந்த ஜனங்கள் கேட்கவே இல்லை. ஆண்டவர் பேழையின் கதவை அடைச்சிட்டாரு. இப்ப மழை வந்துருச்சு. இப்ப ஜனங்கள் வந்து கதவை தட்டுறாங்க, எங்களுக்கு கதவை திறங்க அப்படின்னு சொல்லி 120 வருஷம் அந்த ஜனங்கள் கேட்கவே இல்லை. மத்தேயு 24:37 வாசிக்கிறோம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இன்னைக்கு நம்ம தேவனுக்கு செவி கொடுக்கல அப்படின்னா, இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஆயத்தங்களை நம்ம செய்யல அப்படின்னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கிருபையின் நாட்கள் முடிவுக்கு வரும், கதவு அடைக்கப்படும். அதுக்கடுத்து நம்மளால மனம் திரும்ப முடியாது, மனம் திரும்ப முடியாது. ஒருவேளை இன்னைக்கு தான் நம்முடைய பூமியின் கடைசி இரவு என்று நாம் வைத்துக் கொள்வோம்.
அல்லது இன்னைக்கு தான் என்னுடைய கடைசி நாள் என்று நாம் வைத்துக்கொள்வோம். இந்த கடைசி 24 மணி நேரத்தை நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். 3 பாடங்களை படிக்க போகிறோம். முதலாவது, நம்ம கடைசி 24 மணி நேரத்தை தான் நம்ம வாழுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். பூமியின் கடைசி இரவு இன்றைக்கு தான் என்று நாம் வைத்துக்கொள்வோம். முதலாவது நாம் செய்ய வேண்டியது தயக்கமின்றி தீர்மானம் எடுக்க வேண்டும். தயக்கமின்றி தீர்மானம் எடுக்க வேண்டும். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கிட்டத்தட்ட கானான் தேசத்துக்கிட்ட வந்துட்டாங்க. யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, யோர்தானை கடந்து அவங்க போகணும். யோர்தானை கடந்து போக வேண்டும். ஆண்டவர் யோசுவா கிட்ட சொன்னாரு, நீ ஆசாரியர்களை கூப்பிடு, உடன்படிக்கை பெட்டியை தூக்க சொல்லு, யோர்தானை கடந்து போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். யோசுவா ஆசாரியர்கிட்ட சொல்றாரு, நீங்க உடனே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு யோர்தானை கடந்து போங்க, உங்க பின்னாடி நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த காலத்துல யோர்தான் எப்படி ஓடிச்சு அப்படிங்கிறத யோசுவா 3:15 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். யோர்தான் கரை புரண்டு போயிட்டு இருக்குது. யோர்தான் ஆற்றுல காலை வைக்கிறது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறது ஆசாரியர்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஆசாரியர்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். ஒருவேளை இல்லை நம்ம இப்படி ஒரு முடிவை எடுக்கணும், இதுல காலை வைக்கிறது தற்கொலைக்கு சமம், நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா என்னவாயிருக்கும்? ஆனா ஆசாரியர்கள் அப்படி பண்ணல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம காலை எடுத்து வைப்போம், அதுக்கடுத்து நடக்கிறத ஆண்டவர் பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமாக காலை எடுத்து வைக்க முன் வந்தார்கள். யோர்தான் சீறி பாய்ந்துகிட்டு இருக்குது. தைரியமாக அவங்க காலை எடுத்து யோர்தான்ல வைக்கிறாங்க. வழி பிறந்துச்சா அப்படின்னா அங்க ஆண்டவர் வழியை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். யோர்தான் ஒரே பக்கமாக நின்ற அனுபவத்தை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை யோர்தானின் அந்த சீரும் ஆற்றும் கரையில இன்னைக்கு நம்மள யாராவது நின்றுகிட்டு இருக்கலாம். ஆண்டவருக்காக நல்ல தீர்மானங்கள் எடுக்க முடியாம நின்று கொண்டு இருக்கலாம். வேதத்துல ஆண்டவர் என் கிட்ட எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ என்னை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்திருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் நம்ம தவித்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருக்காக நல்ல தீர்மானத்தை எடுங்க. வேதத்துல ஆண்டவரே நீங்க எதை செய்யன்னு சொல்லியிருக்கிறீங்களோ அதை நான் செய்வேன், வேதத்துல எதை செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களோ அதை நான் உயிரே போனாலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நாள் இந்த நாள். நல்ல தீர்மானத்தை நாம் தேவனுக்காக எடுக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க வழியை ஆயத்தம் பண்ணுங்க, அதுக்கடுத்து நான் அந்த வழியில நடந்து வரேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ காலை எடுத்து வையி, நீ நடக்க ஆரம்பி, நான் உனக்கு வழியை ஆயத்தம் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமாங்க, நமக்கு தெரியாத 1000 வழிகள் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு இளஞ்சிட்டமையார் எழுதுறாங்க. Our heavenly Father knows 1000 ways to provide for us, of which we know nothing. நமக்கு தெரியாத 1000 வழிகள் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம அடியை எடுத்து வச்சா மட்டும் போதும், பாதை இல்லாத இடத்திலையும் ஆண்டவர் நமக்காக பாதையை ஏற்படுத்துவார். தயக்கமின்றி நாம் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இது முதலாவது பாடம். இரண்டாவது பாடம், ஒருவேளை இன்னைக்கு தான் நம்முடைய உலகத்தின் கடைசி இரவு அப்படின்னா, இன்னைக்கு தான் என்னுடைய கடைசி நாள் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், நாம் சொற்ப பேராய் இருந்தாலும் தீர்மானம் எடுப்பதில் சோர்ந்து போக கூடாது. ஆம், நாம் சொற்ப பேராய் இருந்தாலும் தீர்மானம் எடுப்பதில் ஒரு காலம் சோர்ந்து போக கூடாது. மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அப்படின்னு வாசிக்கிறோம்.
இங்கே இரண்டு வழிகள் இருக்குது. ஒன்று விசாலமான ஒரு வழி, அந்த விசாலமான வழி கேட்டுக்கு போகுது. ஆனா அந்த வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இடுக்கமான ரொம்ப குறுகலான ஒரு பாதை ஒன்று இருக்குது, ஒரு வாசல் ஒன்று இருக்குது. அது கரடுமுரடான பாதை, அது ரொம்ப லகுவான பாதை கிடையாது, கஷ்டமான பாதை தான். ஆனா அந்த பாதை ஜீவனுக்கு போகுது. அது வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் மிகவும் சிலர் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம சொற்ப பேராய் இருக்கலாம். தீர்மானம் எடுக்கிறதுல தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, சுத்தி நம்ம பார்ப்போம், எல்லாரும் கை தூக்குனா நம்மளும் கை தூக்குவோம். ஆண்டவர் சொல்றாரு, யாருமே கை தூக்காட்டாலும் நீ எனக்காக கை தூக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம தனியா ஒரே ஆளு தான் இருக்கிறோம், நம்ம மட்டும்தான் கை தூக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஆண்டவருக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி கையை தூக்குகிறவர்களாக நாம் இருக்கணும். சுத்தி பார்த்து எல்லாரும் தூக்குனா நான் தூக்குவேன் அப்படி கிடையாது. ஆண்டவருக்காக நம்ம சொற்ப பேராய் இருந்தாலும், நான் மட்டும்தான் கையை தூக்கணும் அப்படின்னு இருந்தாலும் தேவனுக்காக நாம் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 24:37 வாசிக்கிறோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோமே. நோவாவின் காலத்துல என்ன நடந்துச்சு? நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டுமே பேழைக்குள் பிரவேசித்தார்கள். மிகவும் சொற்பமான பேர். ஒரு உலகமே வெளியில நிற்கிறாங்க. கதைங்களுக்காக கதவை திறங்கன்னு தட்டுற ஒரு பெரும் கூட்டம் பேழைக்கு வெளியே இருக்குது. ஆனா நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் 8 பேர் மட்டும்தான் பேழைக்குள்ள இருந்தாங்க. மிகவும் சொற்பமான பேர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க நம்ம கிட்ட ஒரு பெரிய கூட்டத்தை பத்தி பேசவே இல்லை, ஒரு சிறு கூட்டத்தை பத்தி தான் பேசுறாரு. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. எங்க 2 பேர் 3 பேர் அப்படின்னு தான் பேசுறாரு. எங்க சொற்ப பேர் இருக்கிறாங்களோ அங்க நான் வாசம் பண்ணுவேன். ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல இல்லை. ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த ஒரு பெரிய கூட்டம் ஒரு காரியத்தை சரி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த காரியம் சரியா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்க கொஞ்ச பேர் இருந்தாலும் இந்த கொஞ்ச பேர் சொல்றது தவறாக இருக்கணும் என்றும் அவசியம் இல்லை. நிறைய பேர் சேர்ந்து சொல்ற காரியம் எல்லாமே எல்லா நேரத்திலும் சரியாக அமைவது கிடையாது. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு உலகமே நம்புது. இது சரியா அப்படின்னா இல்லை. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், தேவன் அவருடைய சாயல்ல நம் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். ஒரு பெரும் கூட்டத்தார் சொல்லுகிறார்கள் என்பதற்காக எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. நாம் சொற்ப பேராயிருந்தாலும் தேவனுக்காக நாம் நிற்க வேண்டும். இருண்ட காலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 1260 வருஷமும் தேவனுக்காக மாத்திரமே, சத்தியத்துக்காக மாத்திரமே தங்களுடைய ஜீவனையும் கொடுத்த நிறைய இரத்த சாட்சிகள் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அவர்களைப் போல சொற்ப பேராய் இருந்தாலும் நான் தேவனுக்காக நிற்பேன், இரத்த சாட்சியாகவும் நிற்பேன் என்று சொல்லி நாம் இந்த நாட்கள்ல நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு தான் என்னுடைய கடைசி நாள் அப்படின்னா ஆண்டவருக்காக தனியா நிற்கிறதுக்கு சோர்ந்து போயிடாதீங்க. இது 2வது பாடம். 3வது பாடம், ஒருவேளை இன்னைக்கு பூமியின் கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னா முழுமையாக தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கிவிங் காட் எவ்ரிதிங், தேவனுக்காக எல்லாவற்றையும் நாம் கொடுக்க வேண்டும். ஜோசப் பேட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஜோசப் பேட்ஸ் ஒரு பெரிய பணக்காரர். 21 வருஷம் மாலுமியாக பணியாற்றினவர். அவருக்குன்னு பின்னாடி சொந்தமா ஒரு கப்பலும் இருந்துச்சு. அவருக்கு சொந்தமான அந்த கப்பலை 1828ஆம் ஆண்டு அவர் விற்றார். அதை விற்று கிடைச்ச பணம் $10,000.
இந்த $10,000 வச்சு அவர் ஒரு பட்டு ஆலையை ஆரம்பித்தார். அதில் நிறைய பேரை வேலைக்கும் சேர்த்திருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு கடற்பயணம் ஒன்று செய்ய வேண்டியது வந்துச்சு. அவங்களுடைய மனைவி புரூட்டன்ஸ் அப்படிங்கிறவங்க பேட்ஸ் உடைய பெட்டிக்குள்ள ஒரு பைபிள் ஒன்றை போட்டு விட்டுருந்தாங்க. அவர் கடல்ல பயணம் செய்து கொண்டு இருக்கும்போது அந்த பெட்டியை திறக்கிறாரு. ஒரு பைபிள் இருக்குது. பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் என்னைக்கு பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அன்னையில இருந்து அவர் வீட்டுக்கு வந்த பிறகு குடும்பம் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சார். குடும்பமாக ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. தன்னடக்கத்தோடு வாழணும் அப்படின்னு அவர் பிரயாசம் எடுக்க ஆரம்பிச்சார். இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வில்லியம் மில்லர் அவருடைய பிரசங்கத்தை இவங்க கேட்கிறாரு. வில்லியம் மில்லருடைய பிரசங்கத்தை கேட்ட இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருடைய வருகைக்கு என்னால முடிஞ்சதை நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தார். அன்னையிலிருந்து இவரும் ஆண்டவர் வருகிறார், இதோ ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த ஊழியத்தில் தன்னையும் இணைத்து கொண்டார். பிற்காலத்தில் அவற்றை இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து அவருக்கு கட்ட வேண்டிய எல்லா கடனையும் கட்டி அடைச்சிட்டு தன்னை மிச்சம் இருந்த அந்த பணத்தை எடுத்து துண்டு பிரதிகளை செய்ய கொடுத்துட்டார். துண்டு பிரதிகள் செய்து அதை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த துண்டு பிரதி என்ன தெரியுமா? ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார், ஆயத்தமாகுங்கள் ஆயத்தமாகுங்கள் அப்படின்னு சொல்லி துண்டு பிரதிகளை எல்லாருக்கும் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சார். அவருடைய மனைவி அவங்க கிட்ட இருந்து வந்து கேட்டாங்களாம், நீங்க செய்யறது பைத்தியக்காரத்தனம், நீங்க எல்லா பணத்தையும் கொடுக்குறீங்களே, நமக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது ஜோசப் பேட் சொன்னாரு, அதை ஆண்டவர் பார்த்துக்கிருவார். சொன்னா நம்ப மாட்டீங்க. 1844 அக்டோபர் 22 ஆண்டவர் வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. அக்டோபர் 21 இவருடைய 14 வயது பையன் கப்பல்ல கூலி தொழில் செய்ய போனான். இன்னைக்கு நம்மளுடைய பொக்கிஷம் எங்க இருக்குது அப்படின்னு சிந்தித்து பாருங்க. தனக்குண்டான எல்லாவற்றையும் வித்து ஊழியம் செய்தாரு ஜோசப் பேட்ஸ். தனக்கான எல்லாவற்றையும் தேவனுக்காக கொடுக்க அவர் தீர்மானித்தார். இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்க. நம்மளுடைய பொக்கிஷம் எங்க இருக்குது? லூக்கா 12:34 வாசிக்கிறோம், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே உங்கள் இருதயமும் இருக்கும் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். லோத்தினுடைய மனைவி பின்னாடி திரும்பி பார்க்க காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பொக்கிஷம் பின்னாடி இருந்துச்சு. ஒருவேளை அவங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்திருக்கும், பரலோகத்தில் தங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய கழுத்து பின்னாடி திரும்பி இருக்காது, மேலே திரும்பி இருக்கும். நம்ம எங்க பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு பூமியின் கடைசி நாளாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய ஆயத்தங்களை நம்ம செய்வோம். ராஜா சீக்கிரமாக வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகும். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.